வணக்கம். இந்த வீடியோவை கேட்கும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல மிகவும் கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா? கத்தி இல்ல, துப்பாக்கி இல்ல, அணுகுண்டு கூட இல்லைங்க. ஒரு மனிதனுடைய நாக்கு தாங்க அது. ஒரு கத்தியால் வெட்டினால் கூட காயம் மாறிவிடும். தழும்பு மட்டும்தாங்க இருக்கும். ஆனா தவறான இடத்தில் தவறான மனிதர்களிடம் நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை, அது உருவாக்கும் காயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மாறாது. நம்மில் பல பேர் வாழ்க்கையில் தோற்று போவதற்கு காரணம் நமக்கு திறமை இல்லாதது இல்லை, நமக்கு புத்தி இல்லாதது இல்லை. ஒரே ஒரு காரணம்தான், யாரிடம் எதை பேசுவது, யாரிடம் எதை பேசக்கூடாதது என்று தெரியாததுதான். மகாபாரத போரே ஒரு வார்த்தையில் தான் தொடங்கியது. வரலாற்றில் பல சாம்ராஜ்யங்கள் அழிந்தது அதிக பேச்சினால்தான். 2300 வருடங்களுக்கு முன்பே இந்தியாவின் மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். உன் நாக்கை நீ ஆளவில்லை என்றால் அது உன்னை ஒரு அடிமையாக மாற்றிவிடும். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு உங்கள் உயிரை காக்கக்கூடியது, உங்கள் மானத்தை காக்கக்கூடியது. இந்த உலகத்தில் 6 வகையான ஆபத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடம் நீங்கள் வாய் திறப்பது உங்கள் கழுத்தை நீங்களே அறுத்துக் கொள்வதற்கு சமம். இவர்களிடம் நீங்கள் நியாயம் பேசினாலும் எடுபடாது, உண்மை பேசினாலும் நம்ப மாட்டார்கள், உதவி கேட்டாலும் செய்ய மாட்டார்கள். மாறாக நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றுவார்கள். இந்த வீடியோவில் அந்த 6 பேர் யார், அவர்களை எப்படி அடையாளம் காண்பது, அவர்களிடம் எப்படி சாணக்கியத்தனமாக நடந்து கொள்வது என்பதை குறித்து ஆழமாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிக்கும் போது உங்கள் பேச்சு மாறும், உங்கள் பார்வை மாறும், உங்கள் ஆளுமை ஒரு ராஜாவை போல மாறும். வாருங்கள் அந்த மௌன ராஜ்யத்திற்குள் நுழைவோம். வகை 1, முட்டாள்கள் மற்றும் பிடிவாதக்காரர்கள். இவர்களிடம் பேசுவது ஒரு சாபக்கேடு. அறிவு கண் திறக்காத முட்டாள்கள். நண்பர்களே, சாணக்கியர் ஒரு முட்டாளுக்கு நீங்கள் புத்திமதி சொன்னால் அவன் திருந்த மாட்டான், மாறாக அவன் உங்கள் மீது கோபப்படுவான். ஒரு கதை சொல். ஒரு ஊரில் இருவர் பேசி கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் சொன்னார், வானம் பச்சை கலர்ல இருக்கு. இன்னொருத்தர் படிச்சவர், அவர் சொன்னார், இல்லப்பா வானம் நீல கலர். 2 பேரும் சண்டை போட்டாங்க. ராஜா கிட்ட போனாங்க. ராஜா விசாரிச்சாரு, தீர்ப்பு சொன்னாரு. வானம் நீலன்னு சொன்னானே அந்த படிச்சவனுக்கு 10 கசையடி கொடுங்க, அந்த முட்டாளை விட்டுடுங்கன்னு அந்த படிச்சவன் கதறினான். ராஜா, நான் தானே உண்மையை சொன்னேன். ராஜா சொன்னாரு, உனக்கு தான் அறிவு இருக்குல்ல, அவன் தான் முட்டாள்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் அவங்கிட்ட போய் நீ நேரத்தை வீணாக்கின? அதுக்குதான் இந்த தண்டனை. நண்பர்களே, இதுதான் நிதர்சனம். சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. நீங்க ஆதாரம் காட்டினாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு நிற்பாங்க. இவங்க கிட்ட நீங்க வாய் திறந்தா என்ன நடக்கும்? உங்க நேரம் தான் வீணாகும், உங்கள் நிம்மதி கெடும். கடைசியில நீங்களும் ஒரு முட்டாளாகி விடுவீங்க. பாம்புக்கு பால் வார்த்தால் அது விஷமாகத்தான் மாறும், அது போல முட்டாளுக்கு அறிவுரை சொன்னால் அது பகையாகத்தான் மாறும். இனிமேல் யாராவது லாஜிக் இல்லாம முட்டாள்தனமா பேசுறாங்களா, அவங்க கிட்ட போய் விவாதம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது சரிதான் பாஸ்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துருங்க. அது தோல்வி இல்லை, அதுதான் புத்திசாலித்தனம். வகை 2, பொறாமை பிடித்த கண்கள். இது 2வது நபர். இது ரொம்ப ஆபத்தானது, கண்ணுக்கு தெரியாத விஷயம். பொறாமைக்காரர்கள் நம்ம பசங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா உடனே போய் நண்பர்கள் கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்றதுதான், மச்சான் நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நான் வீடு கட்ட போறேன். நீங்க இதை ஆர்வமா சொல்லுவீங்க, ஆனா எதிரில் இருப்பவன் மனசுல என்ன ஓடும் தெரியுமா? இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், நாம இன்னும் இப்படியே இருக்கோமே என்கிற வைத்தெரிச்சல் தான் ஓடும். சாணக்கியர் சொல்றாரு, ராகுவும் கேதுவும் சூரியனை விழுங்குவது போல பொறாமை பிடித்தவன் உன் வெற்றியை விழுங்கி விடுவான். இவங்க கிட்ட உங்க திட்டங்களை சொன்னா என்ன நடக்கும்? கண் திஷ்டி, அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்க வேலையை கெடுக்கும். டிமோட்டிவேஷன், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, ரிஸ்க் எடுக்காதுன்னு சொல்லி உங்க காலை வாரி விடுவாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பிளானை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு செடி வளர்வது சூரிய ஒளி தேவை, ஆனா விதை முளைக்கிறதுக்கு இருட்டு தேவை. மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாதான் விதை முளைக்கும். உங்க லட்சியம், உங்க வெற்றி, உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை, இது எல்லாமே அந்த விதை மாதிரி. அதை ரகசியமா வைங்க. யாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க. மற்றவங்க கிட்ட வாயை திறக்காதீங்க. அவங்க கேட்குறாங்களா, ஏதோ போயிட்டு இருக்குப்பா,
கடவுள் புண்ணியம்னு சொல்லிட்டு மழுப்பிடுங்க. உங்க வெற்றியின் சத்தம் தான் அவங்க காதை கிழிக்கணும், உங்க வாய் வார்த்தை இல்லை. வகை 3, புறம் பேசுபவர்கள். 3வது நபருங்க இவங்க. ஒரு தபால்காரர், போஸ்ட்மேன் மாதிரி, ஆனா விஷத்தை சுமந்துட்டு போற தபால்காரர். புறம் பேசுபவர்கள். கவனிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வருவாரு, வந்துட்டு சம்பந்தமே இல்லாத 3வது மனுஷனை பத்தி தப்பு தப்பா பேசுவாரு. அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, கிசு கிசுன்னு பேசுவாரு. நீங்களும் ஆமா ஆமா அவன் மோசமானவன் தானே தலையாட்டுவீங்க. இங்க தாங்க நீங்க பொறியில சிக்கிறீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட அடுத்தவனை பத்தி பேசுற இந்த வாய் நாளைக்கு அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி பேச எவ்வளவு நேரம் ஆகும்? சாணக்கியர் எச்சரிக்கிறார். புறம் பேசுபவன் நெருப்பை போன்றவன். அவனை கையில் எடுத்தாலும் சுடும், மடியில் கட்டினாலும் சுடும். இவங்க கிட்ட நீங்க வாயை திறந்து ஏதாவது ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், அடுத்த 1 மணி நேரத்துல அது ஊர் முழுக்க பரவி விடும். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இருக்காது. அதுல மசாலா தடவி திரித்து சொல்லப்பட்டு இருக்கும். இவங்க கிட்ட வாயை திறக்காதீங்க. முக்கியமா யார பத்தியும் குறை சொல்லாதீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணப்படுதுன்னு நினைச்சுக்கோங்க. இவங்க பேசும்போது மௌனமா இருங்க. இல்லைன்னா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. இவங்களோட கூட்டு சேர்ந்தா உங்க மானம் கப்பலேறும். வகை 4, எப்பொழுதும் அழுதுபடிபவர்கள். இவங்க உங்க எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கும் அட்டைகள். எப்பொழுதும் புலம்புவாங்க. வாழ்க்கையில கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கு. மேடு பள்ளம் சகஜம். ஆனா சிலர் இருப்பாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் உடம்பு சரியில்லை, என் வீட்டுல பிரச்சனை, எனக்கு பண கஷ்டம், அதே புகாரோட வருவாங்க. சாணக்கியர் சொல்றாரு, துன்பத்தில் இருப்பவனுக்கு உதவுவது தர்மம், ஆனா தினமும் சொல்லி கொண்டிருப்பவனுடன் சேருவது கர்மம். இவங்க கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். அவங்களுடைய சோகம், அவநம்பிக்கை, பயம் எல்லாம் உங்களுக்குள்ளேயும் தொற்றிக்கொண்டும். நீங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா இவங்க முகத்தை பார்த்தாலே அந்த வேகம் குறைஞ்சிடும். இவங்க ஒரு குப்பை தொட்டி மாதிரி. உங்க காதுகளை குப்பை தொட்டியா மாத்தாதீங்க. அவங்க கஷ்டத்தை சொல்றாங்களா, ஒரு தடவை கேளுங்க, உதவி செய்யுங்க. ஆனா அவங்க புலம்பிக்கிட்டே இருந்தா வாயை திறக்காதீங்க, விலகிடுங்க. உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவை. அதை இவங்க கிட்ட இருந்து வீணாக்காதீங்க. 5வது வகை நபர், நன்றி கெட்டவர்கள். இவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அது வீண். நன்றி கெட்ட ஜென்மங்கள். நீங்க ஒருத்தருக்கு கஷ்ட காலத்தில் உதவி செஞ்சிருப்பீங்க. பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு ஆறுதலா கூட இருக்கலாம். ஆனா அவங்க நிலைமை உயர்ந்த உடனே நீங்க செஞ்ச உதவியை வசதியா மறந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ என்ன பெருசா செஞ்சிட்டேன்னு எதிர்கேள்வி கூட கேட்பாங்க. இவங்க கிட்ட போய் நான் அன்னைக்கு உனக்கு உதவினேன் இல்ல, எனக்கு ஏன் இப்படி பண்றேன்னு நியாயம் கேட்காதீங்க. வாயை திறக்காதீங்க. ஏன்னா செவிடனுக்கு சங்கு ஊதுனா கேக்குமா? அது கேட்காது. நன்றி கெட்டவனுக்கு நியாயம் பேசுறதும் ஒண்ணு. சாணக்கியர் சொல்றாரு, மணலில் எழுதிய எழுத்து கடலில் அழிந்துவிடும். அதுபோல நன்றி கெட்டவனுக்கு செய்த உதவி அவன் மனதில் தங்காது. இவங்க கிட்ட நீங்க போய் பேச பேச உங்களுக்கு கோபம் தான் வரும், ரத்த கொதிப்பு தான் வரும். இவனை போய் நம்பினோமே என்கிற வருத்தம் தான் மிஞ்சும். இவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? புறக்கணிப்பு. இவங்களை மனுஷனா கூட மதிக்காதீங்க. அவங்க இருக்கிற இடத்துல நீங்க இல்லாத மாதிரி நடந்துக்கோங்க. உங்க மௌனம் அவங்கள கொல்லும். உங்க பேச்சு அவங்களுக்கு தீனி போடும். தீனி போடாதீங்க. வகை 6, இந்த வகை நபர்கள் 6வது வகை. இதுதான் அறிவாளிகள் செய்யும் தவறு. தகுதி இல்லாதவர்களிடம் அறிவை பகிர்தல். உங்ககிட்ட ஒரு சிறந்த ஐடியா இருக்கலாம், ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பிசினஸ் பிளான் இருக்கலாம். இதை யார்கிட்ட சொல்லணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. ஒரு குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது என்ன பண்ணும் தெரியுமா? பிச்சு பிச்சு சுக்குநூறா எரியும். அதுக்கு அதோட அருமை தெரியாது. அது போல உங்க அறிவையும் அனுபவத்தையும் தகுதி இல்லாதவன் கிட்ட பேசாதீங்க. அவன் உங்களை கிண்டல் பண்ணுவான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவான். உங்களை லூசுன்னு சொல்லுவான். அங்கே அவமானம் அவனுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா பன்றிகளுக்கு முன்னாடி முத்துக்களை வீசினது உங்க தப்பு. சாணக்கியர் சொல்றாரு, ஞானத்தை தேடுபவனுக்கே அதை கொடு, வேடிக்கை பார்ப்பவனுக்கு அதை கொடுக்காதே. உங்க வார்த்தைகள் விலை மதிப்பற்றவை. அதை கேட்க தயாரா இருக்கிறவன், அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க. மற்றவங்க கிட்ட ஊமையா இருந்துட்டு போங்க. அதுதான் கெத்து. முடிவுரை, மௌனத்தின் சபதம். நண்பர்களே,
இந்த வீடியோல நம்ம ஒரு பெரிய பயணத்தை முடிச்சிருக்கோம். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கும். உங்க வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க பேசினது கிடையாது. தவறான நபர்கள் கிட்ட பேசினது தான் காரணம். முட்டாள்களிடம் விவாதம் வேண்டாம். பொறாமைக்காரர்களிடம் திட்டம் வேண்டாம். புறம் பேசுபவர்களிடம் ரகசியம் வேண்டாம். எதிர்மறை ஆட்களிடம் ஆறுதல் வேண்டாம். நன்றி கெட்டவர்களிடம் நியாயம் வேண்டாம். தகுதி இல்லாதவர்களிடம் அறிவுரை வேண்டாம். இன்றையிலிருந்து ஒரு சபதம் எடுங்க. என் நாக்கு ஒரு சிங்கம். அது தேவையில்லாத நேரத்தில் குகைக்குள்ளத்தான் இருக்கும். வேட்டையாட வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் வெளியே வரும். உங்க மௌனம் பலரை குழப்பத்தில் ஆழ்த்தும், பலரை பயமுறுத்தும், பலரை உங்களை மதிக்க வைக்கும். பேசுறவன் வெறும் சத்தம், மௌனமா இருக்கிறவன் தான் சரித்திரம். நீங்க சரித்திரம் படைக்க தயாரா? சத்தம் போட்டு உங்க சக்தியை வீணாக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை விதிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல மௌனமே என் ஆயுதம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க வெற்றி உங்க அமைதியில தான் இருக்கு. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு வாழ்க்கை ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.